3 முடிச்சு. இன்னைக்கான 3 முடிச்சோட அப்கமிங் வீடியோஸ்ல என்ன இன்ட்ரஸ்டிங் நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மொத்த பழியும் தூக்கி வந்து சுந்தரவல்லி நம்ம நந்தினி மேல வந்து தூக்கி போட்டாங்க. "நீ தான் காரணம். என் பையனோட இ இப்படி இருக்கிறதுக்கு நீ தான் காரணம்." அப்படின்ற மாரி மொத்த பழியும் வந்து தூக்கி போட்டாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வேற ஒண்ணு தான். ஸோ அவரு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க எதுவுமே செய்யல. ஸோ நல்லா இருக்கட்டும், ஒரு நாட்டு மருந்து கடையில போயிட்டு இது வந்து மாசம் ஒரு 48 நாள் குடுத்தா அந்த மருந்த வந்து ஸோ ஒரு ரிகவர் ஆயிருவாரு. இந்த குடிப்பழக்கத்துக்கிட்டயே போக மாட்டாரு அப்படின்னு வந்து அங்க வந்து சொன்னாங்க. ஆனா, இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப வந்து குடிச்சுபுட்டு ஸோ அந்த குடிச்சதும் இப்ப இந்த மருந்த குடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த மதுவ, ஸோ அதையும் குடிச்சு புட்டனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுக்கு 2மே வந்து ஒரு டிஃபரண்ட் ரியாக்ஷன் ஆகி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கிறதா வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு மேல நந்தினி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாத்தையும் நீ தான் செஞ்ச அப்படின்றதுக்காண்டி வந்து சுந்தரவல்லி சொன்ன அந்த ஒரே ஒரு காரணத்துக்கு அந்த ஒரு குற்ற உணர்ச்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நந்தினி என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போவாங்க இல்லையா? ஸோ ஒரே கோயிலுக்கு தான் அவங்க வந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க பிரதட்சணம் பண்றாங்க. ஸோ ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய புருஷனுக்கு கண்டிப்பா எதுவுமே ஆகக்கூடாது. அவர் மறுபடியும் திரும்பி வரணும் அப்டின்ற மாரி வந்து பாத்துனக்கு ஸோ, அங்க வந்து கோயில்ல வந்து உருண்டு பொரள போறாய்ங்க. ஸோ, இதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே சுந்தரவல்லி தான். ஏன்னா, எப்போ ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ, இதானே நமக்கு ல சான்ஸு. இத விட்டோம்னா இந்த நந்தினி வந்து வீட்ட விட்டு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சு வச்சுட்டாங்க. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நம்மளால தான் அந்த பிரச்சனை வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து, நம்ம நந்தினியும் பார்த்தீங்கன்னாக்கா, வேற வழி இல்லாம எப்படியாச்சும் நம்ம சூர்யா சார் வந்து நல்லபடியா வந்து குணமாகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ பிரதட்சணம் பண்றதுக்காண்டி வந்து போயிருக்காங்க. கூட யாருமே கிடையாது. அவங்களா தான் ஒண்டியா தான் வந்து போயிருக்காங்க. நம்ம சூர்யாவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபோன் பண்ணி வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா, அவங்க ஃப்ரெண்டு தானே அவைங்க. ஸோ, அதனால வந்து ஃபோன் பண்ணி வந்து சொல்லியாச்சு. இந்த மாரி நந்தினி வந்து ஆள காணல. எங்க இருக்கா கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாரி சொன்னோம். நாங்க 2 பேரும் எப்பவுமே ஒரே கோயிலுக்கு தான் போவோம். ஸோ, அங்க எதுவும் போயிருக்காளா நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு வந்து போறாய்ங்க. ஸோ, அப்பதான் வந்து தெரிய போகுது நம்ம சூர்யா சாருக்காக எந்த அளவுக்கு இவங்க ஸோ, அந்த கோயில்ல இருக்கிற சாமிக்க வச்சு வேண்டிட்டு இருக்காங்க அப்படின்றது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய போகுது. இதோட அப்கமிங் வீடியோஸ்ல வந்து வேற என்ன நடக்குது அப்படின்னு தான் பார்க்கலாம். பாய்.